ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு டிஎஸ் vlogs. ஏதோ இன்றைக்கி சரி பப்பாளி பழுத்திருக்கும் பறிக்கலான்னு சொல்லிட்டு போனேங்க தோட்டத்து பக்கம். அங்கே போனப்போ தான் அங்கே வெங்காயம் நடவு செஞ்சுருக்கோம். ஸோ அங்கே பாப்பா இருந்துட்டு மண் எடுத்து விளையாடிட்டு இருந்தாங்க. இதோ எல்லா செடிகளுக்கும் வந்து நான் உரம் கொடுக்குறேம்மா, உரமண் போடுறேன்னு சொல்லிட்டு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு இருந்தாங்க. கொஞ்சம் நேரம் ஜாலியாக நாங்கள் செடிக்கெல்லாம் நல்லா உரம் கொடுத்து முடிச்சுட்டு பப்பாளி பறிக்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டேங்க. ஏதோ இந்த மரத்தில் பார்த்திங்கன்னா 2 பப்பாளி நல்லா பழுத்துருந்துச்சு அண்ட் மோங்காய் தான் இருந்துச்சு. அதை பார்த்துட்டு இருக்கும்போது பாப்பா இருந்துட்டு அம்மா ஏதோ அந்த மரத்தில் பழுத்துருக்கு வாங்கம்மா கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு போனாங்க. நாங்கள் பாருங்கள் துணி கட்டி வச்சுருதுங்க. கொஞ்சம் செவக்கிற மாதிரி இருக்கிற பப்பாளிக்கெல்லாம் துணி கட்டி வச்சுருது. இல்லைன்னா கொஞ்சம் முகம் செவந்தாலே போதும், ஏதாச்சும் குருவியோ இல்லைன்னா வேறு ஏதாவது பறவைகள் வந்து கொத்தி கொத்தி ஓட்டை பண்ணி சாப்பிட்டுட்டு போயிடுறாங்க. அதனால் வந்து துணி கட்டி வச்சிடுறதுங்க. இதோ இந்த மரத்தில் ஒன்று மட்டும் ஓரளவுக்கு நல்லா கனிஞ்சிருந்துச்சுங்க. அது பார்க்க கொஞ்சம் பச்சை மாதிரி தான் இருக்குது. பார்த்திங்கன்னா நாளைக்கு காலையில் வந்து பார்க்கும்போது நல்லா கனிஞ்சு குழைய ஆரம்பிச்சிருது. அதனால் சரி அதையும் பறிச்சிட்டோம். மொத்தம் 3 பப்பாளி பறிச்சாச்சுங்க. அந்த 3 பப்பாளியும் கொண்டு போய் வச்சுட்டு சரி நம்ம போய் பனை மரத்தை பார்க்கலாம். பழம் நிறையா பழுத்து இருந்துச்சுங்களா. நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது நல்லா தெரியும் பழுத்திருந்தது. சரி ஏதாவது விழுந்திருந்தால் நம்ம எடுத்துகிட்டு வந்து சுட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேங்க. நம்ம பனம்பழம்லாம் வந்து சின்னதாக இருக்கும்போது சுட்டு சாப்பிட்டது தாங்க. இங்கே ஒரு மரம் இருக்குது நம்ம இடத்துல. ஸோ அப்போ சின்னதாக இருக்கும்போது அப்பா அம்மா சுட்டு தருவாங்க, அப்போ சாப்பிட்டது தான். அதுக்கப்புறம் எங்கேங்க அதுக்கெல்லாம் நேரம் ஒதுக்க முடியாமல் போயிடுச்சு. இப்போ நம்ம குழந்தைக்கு வந்து அதெல்லாம் நம்ம கொடுக்கணும், நம்ம வாழ்ந்த லைஃப் நம்ம கொடுக்கணும் அப்படின்றதுக்காகவே ஒன்று நம்ம இப்போ செய்ய ஆரம்பித்தாச்சுங்க. தேடி அதை தேடி போக வேண்டியதாக இருக்குது. இதுவும் ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்குன்னு வைங்களேன். நம்ம பேரண்ட்ஸ் நமக்கு என்ன பண்ணாங்களோ அதை நம்ம குழந்தைக்கு கொடுத்துட்ருக்கோம். இந்த இயற்கையான வாழ்க்கையும் சரி எல்லாமே சரிங்க. என்னுடைய அப்பா அம்மா சொல்கிறது என்னென்னா வந்து நம்ம வெள்ளாமல் செய்கிற காட்டுக்குள்ளே வந்து எப்போது செப்பல் போட்டு போகக்கூடாது சாமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம வந்து அந்த வெள்ளாமையும் மதிக்கணும், இந்த பூமியும் மதிக்கணுன்றதுக்காகவே செப்பல் அவங்களும் போட மாட்டாங்க. அந்த பழக்கம் நானும் பழகிட்டு இருக்கேன். ஏதோ ஒரு நேரம் பார்த்திங்கன்னா மறந்து போட்டுருவேன். பட் முடிஞ்ச வரைக்கும் வந்து செப்பல் போடாமல் தான் உள்ளே போய்க்கிறதுங்க. ரொம்ப பதவலாக இல்லை முள்ளெல்லாம் இருக்கும் அப்படின்னா அந்த இடத்துக்கு மட்டும் செப்பல் போட்டுக்கிறதுங்க. நம்ம இந்த மண்ணில் இந்த இயற்கையோடு கலந்து இப்படி நடக்கும்போதே நமக்கு இருக்க அந்த ஃபீல் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. அவ்வளோ அழகான ஃபீல் அது. இதோ போய் பார்த்துங்க, பனைமரத்துக்கிட்ட போகிறதுக்கு வழியே இல்லை. ஏன்னா மாட்டுக்கு தட்டு போட்டிருக்காச்சுங்க. அது கொஞ்சம் சாஞ்ச மாதிரியும் இருக்குமாச்சு. அந்த இடம் ஃபுல்லாக நடந்து போக முடியாத மாதிரி ஆயிடுச்சு. சரி திடீர்னு மரவள்ளி கிழங்குல பார்த்தோம். தோண்டி பார்க்கலாம் ஏதாவது கிழங்கு விழுந்திருக்கான்னு சொல்லிட்டு அந்த வேலையில் இறங்கிட்டேங்க. இதோ இதுதாங்க நம்ம மரவள்ளி கிழங்கு செடிங்க. நல்லா இருக்குங்க, நல்லா தழன்னு வந்திருக்குது. நிறையாவே கிழங்கு இருக்குதுங்க. போன டைம் வந்து அம்மா வந்துட்டு தோண்டிட்டு குச்சி நட்டு வச்சாங்க, நல்லா வந்துருச்சுங்க. சரி இந்த தடவை வந்து தோண்டி பார்ப்போம், ஒரு கிழங்கு தோண்டி பார்ப்போம். ஏதாவது கிழங்கு விழுந்துருந்துச்சுன்னா அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தோண்டினா கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா எல்லாம் ஒட்டுக்கா எடுத்தாலும் வந்து நமக்கு அப்புறம் பயன் இல்லாமல் போயிருங்க. அதனால் சரி தோண்டலான்னு வந்தேன். இந்த இடத்துல மண் பார்த்திங்கன்னா நல்லா பொதுன்னு இருந்துச்சு. அதனால் கையிலேயே பறிச்சு பார்ப்போம் ஏதாவது கிழங்கு தெரியுதான்னு சொல்லிட்டு நான் உட்காந்து பறிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். கிழங்கு தெரிஞ்சுது. சரி ஓகே கிழங்கு எடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தோண்டிகிட்டு இருந்தேங்க. இந்த ஒரு கிழங்கு வந்து உடைக்கலான்னு சொல்லிட்டு உடைக்கிறேன். நல்லா வந்துருந்துச்சுங்க கிழங்கு. மரவள்ளி கிழங்கு வந்து வீட்டில் வந்து நீங்கள் வளர்த்திங்கன்னா வந்து ரொம்ப ஈஸி, சிம்பிளுங்க. எந்த வேலையுமே தேவையில்லை. ஜஸ்ட் இதில் இருக்குது பாருங்களேன் குச்சி. அதை வந்து ஒரு அளவான பீசஸாக ஒரு சின்ன பீசஸாக கட் பண்ணி நீங்கள் ஜஸ்ட் நெட்டு வச்சிங்கன்னா போதும். ஒரு சின்ன இடமே போதுங்க. அதுக்கு நெட்டு வச்சிட்டிங்கன்னா தண்ணி அப்பப்போ போயிட்டு இருந்தால் மட்டும் போதும். அதுக்கு வேறு எந்த விதமான மெயின்டெனன்ஸுமே கிடையாதுங்க. அருமையாக வந்துடுங்க. ஸோ அது கிழங்கானதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து அதை வந்து நீங்கள் காய் மாதிரி தாளித்து செஞ்சு சாப்பிட்லாம். இல்லைன்னா சிப்ஸ் போட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். குழந்தைகளுக்கு தேவையில்லாமல் நம்ம போய் வெளியில் கடையில் வாங்கி கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி நம்மளே வீட்டில் இருக்கிறது. இப்போ வந்து ஒரு 10-15 செடி போல் இருக்கும். நம்ம வந்து அப்பப்போ ஒரு 5 செடியில் இருக்கக்கூடிய கிழங்குகளை வந்து தோண்டி எடுத்து வந்து நம்மளே வீட்டில் சிப்ஸ் செஞ்சு வச்சிட்டோம்னா குழந்தைகளும் வந்து நல்லா விருப்பமாக சாப்பிட்டுக்குவாங்க. நம்மளுக்கும் வந்து அவங்களுக்கு வந்து சரி அன்ஹெல்தியாக எதுவும் கொடுக்கல, இது ஆயிலி தான் இருந்தாலும் வந்து நம்ம கடையில் வாங்கி அன்ஹெல்தியாக எதுவும் கொடுக்கல அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து அந்த தாட் இருக்காதுன்னு வைங்களேன். ஸோ அதுக்காகவே வந்து முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே வீட்டில் செய்ய பார்க்குறது தாங்க. இது எல்லாராலையுமே சாத்தியமானு தெரியலங்க. ஏன்னா ஒவ்வொருத்தங்களுக்கு டைம் இருக்கோ இல்லை இருக்காது. யாருக்கு டைம் இருக்கோ இல்லை யாருக்கிட்ட கொஞ்சோண்டு இடம் இருக்கோ, வீட்டு முன்னாடி ஆகட்டும் இல்லைனா தோட்டத்துலேயே ஆகட்டும், அவங்க வந்து இதை செய்யறதுக்கு முயற்சி பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஓகேனா அதுக்கப்புறம் செய்வீங்க நீங்களாவே. அண்ட் ஒருத்தங்க மட்டும் இந்த வேலையெல்லாம் வந்து எடுத்து செய்யணும் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமான டாஸ்க் தாங்க. நம்ம வந்து பேரண்ட்ஸோடைய ஹெல்ப்போ இல்லை வீட்டில் இருக்கக்கூடியவங்க ஹஸ்பண்ட் ஆகட்டும் இல்லை ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபோட ஹெல்ப் ஆகட்டும்,
நம்ம கேட்டு நம்ம செஞ்சோம்னா எதாக இருந்தாலும் செய்ய முடியுங்க. இதோ அந்த கிழங்கு வந்து நம்ம தோண்டும் போது பார்த்திங்கன்னு வைங்களேன், இந்த புழுவெல்லாம் இருந்துச்சுங்க அதில். இந்த புழு பேர் சாணி புழுன்னு நாங்கள் சொல்லுவோம் இங்கே. இதோட எக்ஸாக்ட் நேம் எனக்கு என்னன்னு தெரியலைங்க. நம்ம வந்து சாணி குப்பை உரம் போடுறோம் இல்லைங்களா, ஸோ அதனால் வந்து அந்த இடத்துல நிறைய இருந்திருக்கு. அது பாருங்கள், வெளியே எடுத்து விட்டோன்னே எவ்வளவு அழகாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பறிச்சுதோ இங்கே முன்னாடி இருக்க புழு அப்படியே குழி தோண்டி அழகாக உள்ளே போகுது பாருங்களேன். எவ்வளோ அழகான வேலை, கடவுள் எவ்வளோ அழகாக படைச்சிருக்காரு பார்த்தீங்களா. இதோ நான் கையால் பறித்து குச்சியை வச்சு தோண்டி 2 கிழங்கு கிடச்சிதுங்க. அதுக்கப்புறம் செடியை ஆட்டி பார்த்தாங்க மேலே வருதான்னு சொல்லிட்டு, அது கொஞ்சம் கூட அசைக்கவே முடியல. அதுக்கப்புறம் தான் சரி எப்படி இருந்தாலும் உள்ளே இன்னும் கிழங்கு இருக்கும், கிழங்கு இருந்துச்சுன்னா தான் நம்மளால் செடியை வந்து மேலே அசைக்க முடியாதுங்க, அசைச்சு தூக்க முடியாது. சரி பார்க்கலான்னு சொல்லிட்டு அவரும் பாப்பாவும் குட்டி விவசாயம் வந்துட்டாங்க குச்சி எடுத்துகிட்டு. ஸோ 2 பேரும் வந்து பறித்து பார்க்குறாங்க, சரி கிழங்கு எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலான்ட்டு. அதோ அதுக்குள்ளே ஒரு பூரான் வேறு உள்ளேருந்து வந்துருச்சுங்க. பாப்பா எந்திரிச்சிட்டாங்க இந்த பக்கம். எவ்வளோ உயிரினங்கள் வாழுது பாருங்களேன். இப்போ ஒரு கிழங்கு தான் நம்ம பறித்தோம், அதுக்குள்ளே அந்த புழு இருந்துச்சு, இப்போ பூரான் வந்தது, அண்டு இன்னொன்று சிறுபாம்புன்னு சொல்லுவாங்க, அதுவும் இருந்துச்சு. நான் அதை வீடியோ எடுக்கலைங்க. ஸோ அதுவும் வந்துச்சு. எவ்வளோ உயிரினங்கள் இதை சார்ந்து இருக்குது பாருங்களேன். அண்ட் தென் அவங்களும் வந்து குச்சியை வச்சு ட்ரை பண்ணாங்க, அப்பவும் வந்து எடுக்க முடியல. சரி போய் கடப்பாரை எடுத்துகிட்டு வந்து குத்தியே பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கடப்பாரை எடுத்துகிட்டு வந்து நல்லா குத்தி தோண்டி எடுத்துட்டாங்க. இதோ பாருங்கள், இவ்வளோ கிழங்குகள் உள்ளே இருந்துச்சு. இது போக 2 கிழங்கு நான் ஏற்கனவே ஒடிச்சிட்டேங்க. நல்லா வந்துருந்துச்சு. அளவான பதம்னு வைங்களேன், கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து சமைச்ச சாப்பிட்றதுக்குலாம் பர்ஃபெக்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் மெச்சூர் ஆச்சுன்னா நமக்கு சிப்ஸ் போடுறதுக்கு நல்லாவே இருக்குங்க. இல்லைனா இப்போ பிஞ்சு போயிடும். இது பாருங்க, நல்லா எவ்வளோ ஹைட்டுக்கு இருந்துச்சு செடி. அதை எடுத்துகிட்டு வந்து போட்டு ஒரு கிழங்கெல்லாம் வந்து தனித்தனியாக ஒடிச்சு எடுத்துகிட்டு இருக்காப்லைங்க. இந்த கிழங்கெல்லாம் வந்து நம்ம உடச்சி எடுத்ததுக்கப்புறங்க அந்த செடியில் இருக்க இலைகள் எல்லாத்தையும் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் அந்த செடியை வந்து அளவளவான பீசஸாக வந்து நம்ம உடச்சிக்கலாங்க. உடச்சிட்டு நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக நெட்டு குத்தலாம் வந்து நம்ம வந்து நெட்டு வச்சுட்டோன்னு வைங்களேன், போதுங்க. அதுலேருந்து இவ்வளோ பெரிய செடி, இவ்வளோ கிழங்குகள் வந்துடுதுங்க. இதோ கிழங்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இனி என்ன, எடுத்துகிட்டு போய் சமைச்சு சாப்பிட வேண்டியது தான். ஆனால் அதுக்கு முன்னாடியே நம்ம கிழங்கு தோணுனதுமே பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக அங்கேயே தோலை உரிச்சிட்டு சாப்பிடும்போது நல்லா இருக்குங்க டேஸ்ட்டு. நான் சின்னதாக இருக்கும்போது இருந்தே நிறைய தடவை சாப்பிட்ருக்கேன். இது நீங்கள் இந்த மாதிரி சாப்பிட்ருக்கீங்களா? சாப்பிட்ட அனுபவம் யாருக்காவது இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். இதோ பாப்பாவும் சாப்பிட்டாங்க, அவங்களுக்கு பிடிச்சது. ஏதோ இப்படி தான் சொல்கிறாங்க, இப்போ சூப்பருங்களாம்மா நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஃபோனை பார்த்தாலே கொஞ்சம் ஷை ஆயிடுவாங்க, அதிகமாக பேச மாட்டாங்க. அண்ட் தென் நாங்கள் எல்லா கிழங்கையும் வந்து எடுத்துகிட்டு கிளம்பிட்டோங்க. சரி வீட்டுக்கு போகலாம், போய் ஃப்ரெஷ்ஷாக சமைச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அங்கே போனது என்னமோ பனம்பழத்தை தேடித்தாங்க, ஆனால் போனது வேறு விஷயத்துக்கு, கிடைச்சது வேறேங்க. எது கிடைச்சா என்ன, இயற்கையிலேருந்து கிடைக்கிற எல்லாமே நமக்கு வரம் தானுங்க. ஸோ அதை என்ஜாய் பண்ணிக்க வேண்டியதாக கிடைக்கும் போதே. அண்ட் போகிறதுக்கு முன்னாடி பப்பாளியும் வந்து நம்ம போய் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ அப்படியே போனோம். பாப்பா பாருங்கள், 2 கையிலையும் தூக்கிட்டு வந்தாங்க. அது போகவும் பப்பாளியும் வந்து அவங்க தாவி பிடிச்சிட்டாங்க. இந்த மாதிரி காட்டுக்குள்ளே அந்த தோட்டத்தில் செய்கிற வேலையெல்லாம் அவங்களுக்கு அவ்வளோ இஷ்டங்க, நல்லா செய்வாங்க. நம்ம ஆக்சுவலி அவங்கக்கிட்டேருந்து கற்றுக்கணுங்க, அந்த மாதிரி இருக்குது பாருங்கள். அவங்களும் வந்து செப்பல் போடல, நம்ம போடலன்றங்காட்டி அவங்களும் அந்த பழக்கத்தை பழகிட்டு இருக்காங்க. சரி நல்ல பழக்கம் பழகட்டுமேன்னு விட்டுட்டேன். அண்ட் முடிச்சுட்டு அவங்க அடுத்த டியூட்டிக்கு போயிட்டாங்க. போய் கோழி குஞ்சுகளுக்கெல்லாம் தீன் போட்டுங்க பாருங்க, பிடிக்க பார்க்குறாங்க, பிடிச்சி விளாட்றதுக்கு. சரிங்க, இந்த வீடியோ நாங்கள் இதோட முடிச்சுக்கிறோங்க. இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றிங்க. மறக்காமல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றிங்க.